ஸ்ட்ரேஞ்ச் டுடே எபிசோட்ல சித்ரா வந்து நான் அந்த குழந்தைகிட்ட பேசி யாரு அப்பான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த குழந்தை வந்து சித்ராவை தள்ளி விட்ட வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. அந்த குழந்தைய பிடிக்கிறதுக்காக கௌதமும் விஜயும் ஓடுறாங்க. அவங்களெல்லாம் தள்ளி விட்டு குழந்தை வந்து விளையாடுது. மகா வந்து டிவி போட சொல்றாங்க. அந்த குழந்தை அமைதியா வந்து உட்காந்துருது. வேதாச்சலம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாங்க. அந்த குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் சித்ராவும் கௌதம மிரட்டுறாங்க. இந்த குழந்தைக்கு நீதான் அப்பான்னு தெரிஞ்சதோ உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாரி பேசுறாங்க. ராஜலட்சுமி சொல்றாங்க கௌதம தான் எல்லாருமே சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சித்ரா சொல்றாங்க ரகுவரன் மாமா கூட தான் அடிக்கடிக்க வெளிநாட்டுக்கு போறாங்க, ஏன் அவரும் ஆம்பளை தானே அப்படின்னு சொல்றாங்க. காயத்ரி வந்து டென்ஷன் ஆறாங்க, என் ஹஸ்பண்டை பத்தி பேசுறியான்னு சொல்லிட்டு. ராகவேந்திரன் மாமாவையும் சேர்த்துதான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராஜலட்சுமியும் கோவமா திட்டுறாங்க சித்ராவை. சரி அந்த குழந்தை யார் பாத்துக்க போறா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சித்ராவும் காயத்ரியும் அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க நானும் மகாவும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளேஸ்க்கு மகா வராங்க. குழந்தைய வந்து நான் தூங்க வச்சுட்டேன்னு சொல்றாங்க. சூர்யா வந்து பயப்படுறாரு. காலையே அந்த விளையாட்டு காட்டினா நைட்டு சிவராத்திரி தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து பயந்து எஞ்சிக்குது. பயமா இருக்குன்னு சொல்லிட்டு மகா வந்து சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறாங்க. சூர்யா வந்து திங்க் பண்றாரு, நம்ம வீட்டுல இந்த குழந்தைக்கு யார் அப்பாவா இருக்கும், நம்ம வீட்டுல இருக்கவங்க யாரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு. தேங்க்யூ.